சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவரின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து தானாகவே அந்த பிரச்சனை வெளியே வரப்போகிறது. இந்த நிலையில் உன் அப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம். இவர்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாத அந்த அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து என் குழந்தை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சாயப்பா இதையெல்லாம் பார்த்து அப்பொழுது நீ பட்ட மனவேதனைகளை எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டு தான் இருந்தேன். அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்திட முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. சாயப்பா வேடிக்கை பார்த்து விட்டானே என்று நீ நினைக்கக்கூடாது. சாயப்பா சில சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும்போது அது யாருடைய உயிருக்காவது பாதகமாக வந்து முடிந்துவிடும் என்பதனால்தான் சாயப்பா எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே சாயப்பா பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இன்று உனக்கு அவர்கள் எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லிவிட முடியும்? சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படித்தான் சற்றென்று புரட்டி புரட்டி எல்லோரையும் எடுத்து விடுகின்றது. நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை புரிந்து கொள்வாய் என்று தான் சாயப்பா உனக்கு இந்த செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாரையும் எடை போட்டு விட முடியாது. உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா? ஒரு நொடி சிந்தித்துப்பார். நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகின்றாய். மற்றவர்கள் கைகொட்டி சிரிக்கும்படி நீதான் நடந்து கொள்கின்றாய். இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய். ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ ஒரு சந்தோஷமான விஷயமும் எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நோண்டி நோண்டி அவர்களிடத்தில் நீ கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதை சொல்லிவிடப் போவதும் கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, இந்த சாயப்பா உனக்கு அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதால்தான் இந்த சாயப்பா உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை வாழ்க்கையில் செய்து முன்னேற்றம் அடைந்தவர்கள் மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இப்பொழுது இல்லை என்று சொல்லி தெரிந்தவர்கள் சற்றென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாது. உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம்தான் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் இதைத்தானே செய்வார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் இந்த விஷயத்தைத்தானே செய்வார்கள் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. யார் யார் உன்னை எப்படியெல்லாம் பழகினார்கள், யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதனை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் சில விஷயங்கள் இருக்கின்றது. நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய். ஆனால் எந்த உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் நம்மிடத்தில் பழகுகின்றது.
உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவது, உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதராகவே மதிப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருப்பதில்லை. இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் போய்விடுகின்றது. எதற்காக, நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக வந்துவிடுகின்றது. சுற்றி இருப்பவர்கள் இணைகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மேலும் உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேர்கின்றது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை பாடாய்படுத்தி இருக்கின்றது. நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் குழந்தையை நினைத்தாலும் இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார்? உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார்? மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை தருவது யார் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை மனவேதனைக்குள் தள்ளி இருப்பவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த நொடி பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருப்பாய். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமானது என்பதுதான் உண்மை. நீண்ட காலம் இதற்கு ஆனதனால்தான் உன்னால் சற்றென்று எந்த விஷயத்திலும் இருந்து வெளிவர முடியவில்லை. உன்னால் எந்த சூழ்நிலையிலிருந்து சற்றென்று நிறைவான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. இப்படி இருந்ததனால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஒரு பேர் அதிசயத்தை நடத்தித்தான் இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளிக்காட்டியது. இவர்கள் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கொடுத்தது. அப்படி தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மை முகத்தினால் என் குழந்தை மனமுடைந்து நீ கண்ணீர் விட்டதை நான் கண்டு, சரி இவர்களை பற்றி இப்போது தெரிந்து கொண்டதே என்று நினைத்து உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய். ஆனால் விடவில்லை. இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டு தான் இருந்தார்கள். நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். இப்பொழுது அப்பா உனக்கு விரிவாக சொல்கின்றேன். அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, எதை அவர்கள் மறைக்கிறார்கள் என்று என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதுவெல்லாம் எப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்த்தரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. வெளியில் தெரிந்தால் எங்கே கேவலமாகி விடுமோ, வெளியில் தெரிந்தால் எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்களோ, அதிலும் குறிப்பாக நாம் எதிரிக்கு இது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறிவிடுமே என்று சொல்லி இவர்கள் இதனை வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பமாக வெடித்து தானாக வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது. அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்றும் உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்றும் அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வணங்குகின்ற தெய்வங்கள் இடத்தில் எல்லாம் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது இப்பொழுது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. தாங்க முடியாமல் வேதனைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் தட்டுப்பட்டு விட்டது. நாம் இதனை இவர்களுக்கு அல்லவா நடக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் அது நமக்கு நடந்துவிட்டதே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த நிலையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? எதிரியானாலும் துரோகியானாலும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் தவறு இருக்கின்றதோ அவர்கள் நினைக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கெடுதலான விஷயம் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதுதான் உண்மை. இப்பொழுதே இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை இது கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த நேரத்திலுமே இவர்களுக்கு இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாதபடி தெய்வம் அவர்களுக்கு உரிய தண்டனைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுப்பவர்களுக்கு அதனை திரும்ப கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா சொன்ன வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள நினைத்துவிட்டால் என்றோ இவர்களை பழிவாங்கி இருக்கலாம். ஆனால் அவர்களின் விரலை வைத்துத்தான் அவர்களின் கண்ணை குத்த வேண்டும் என்று அப்பா என்றோ தெளிவாகிவிட்டேன்.
அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது என்பதனை புரிந்து கொள். அவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே செய்துவிட நினைத்தார்கள் அல்லவா? உனக்கு செய்ய நினைத்தது இன்று அவர்களுக்கு நடந்துவிட்டது. வெளியில் சொன்னால் தலையை வெளியில் காட்ட முடியாதென்று சொல்லி அங்கே எதையும் நடக்காதபடி வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவருக்காக இந்த விஷயம் தெரிய தொடங்கிவிட்டது. நிச்சயமாக என் குழந்தை, நீயோ இதற்காக சந்தோஷப்படவோ சிரிக்கவோ கூடிய குழந்தை கிடையாது. ஏனென்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு சந்தோஷப்படுவதாக இருந்தால் நீ என்றோ அதை செய்திருப்பாய். ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத குழந்தைகள் அல்லவா? நமக்கே ஒருவர் தீங்கு நினைத்தாலும் அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகள் அல்லவா? அதனால்தானே சாயப்பா உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது நீ ஒருபொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்க மாட்டாய். ஆனாலும் அப்பா உனக்கு இதை சொல்ல வந்ததற்கு காரணம், இவர்கள் இது போன்ற எல்லாம் உனக்கு நினைத்தார்கள், அது அவர்கள் நடந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான். எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமானதாக இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு, இது போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு, இவர்களை எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள். என்ன நடந்தாலும் யாரும் உனக்கு எந்த வகையிலும் நன்மைகளை கொடுக்கப் போவதில்லை. யாரும் உனக்கு எந்த வகையிலும் நல்ல மாற்றங்களை தரப்போவதில்லை. அவரவர் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் அவரவர்களுக்கு பார்ப்பதற்கு நேரமில்லாத பொழுது இவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையை கெடுத்த நினைத்தார்கள் அல்லவா? அதனால்தான் இத்தனை பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையே, அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். என்றும் உன் அப்பா உன்னை வாழ வைத்து கொண்டிருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.